ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஐஸ் கியூப்ஸை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஐஸ் தெரப்பி தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவலி அதிகமாவே இருக்கு, அடிக்கடி எனக்கு தலைவலி பிரச்சனை வருது, குறிப்பா இந்த ஒற்றை தலைவலி ஒன் சைடா தலைவலி இருக்குன்றவங்களுக்கு இம்மிடியட்டா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி தான் இந்த ஐஸ் தெரப்பி. அது மட்டும் இல்ல, சளி அடிக்கடி பிடிக்குது, கிளைமேட் மாறுச்சுன்னா உடனே வந்து சளி பிடிக்குது, அடிக்கடி இந்த சளி பிடிப்பு பிரச்சனை வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, சளி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கும், ஆஸ்துமா தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் கியூர் ஆகுறதுக்கும், தொடர்ந்து இந்த கழுத்து வலி இருக்குன்றவங்களுக்கு கழுத்து வலி குணமாகறதுக்கும் இது வந்து சூப்பரா வந்து ரிசல்ட் கொடுக்கும். இந்த தெரப்பி சைனால மிகவும் பிரபலமான அக்கு பிரஷர் ஐஸ் தெரப்பில முக்கியமானது. ரீசெண்டா டாக்டர் எம்.என். சங்கர் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் பர்சனலா இந்த ஐஸ் தெரப்பியை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வந்து பிரமாதமான ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால இதை உங்களோடையும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஐஸ் தெரப்பியை இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா மறக்காம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடயே பெல் ஐகான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிருங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த ஐஸ் தெரப்பி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கவர் காமிக்கிறேன். இது வந்து ஜிப்லாக் கவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் கடையில தான் வாங்கினேன், ஒரு 2 ரூபா இருந்துச்சு. இந்த ஜிப்லாக் கவர் மட்டும் தான் நமக்கு வேணும், ஏன்னா ஃப்ரிட்ஜ் நம்மகிட்ட இருக்கும். ஐஸ் கியூப்ஸ் வந்து அதில் வந்து ரெடி பண்ணிடலாம். எடுத்து இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து இந்த கவர்ல போட்டு ஜிப் கவரை வந்து லாக் பண்ணிருங்க, அதாவது தண்ணி வெளியில லீக் ஆகாம. இதை எங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த கழுத்தினுடைய பின்பகுதி, இந்த முதுகு தண்டு முடிஞ்சு கழுத்தும் ஜாயிண்ட் ஆகிற இந்த பகுதி, இதை வந்து ஃபெங் ஃபூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெங் ஃபூ பாயிண்ட்ல நம்மளால ஊசி வைக்க முடியாது, ஆனா ஐஸ் கட்டி வந்து வைக்கலாம். இந்த ஃபெங் ஃபூ பாயிண்ட்ல இந்த ஐஸ் கட்டி அப்படி வச்சு ஒரு துணி எடுத்து அதை சுத்தி கட்டிருங்க. இப்போ நான் வந்து சால் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி சால் எடுத்து கட்டியிருக்கேன். நீங்க டவலோ கர்ச்சீஃபோ எதுனாலும் கட்டலாம். இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்க அப்படியே இருக்கணும். தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல, அதாவது வெறும் வயிற்றுல இருக்கும்போது நீங்க இதை பண்ணலாம். தூங்க போறதுக்கு 1 ஹவர் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. நான் ஒரு தடவை தான் பண்ணேன், ஒரு தடவைக்கே நல்ல ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 20-30 செகண்டை தாண்டும் போது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கும். ஸோ அதை நீங்க தாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வந்து இதை பண்ணலாம். தலைவலி, ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு கழுத்து வலியை வந்து குணமாக்கும். தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து இது உதவுது. உங்களுக்கு நல்ல தூக்கமே இல்லை, தூக்கமே வரமாட்டேனுது, டெய்லி வந்து ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்துக்கு இது வந்து சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு செரிமானமே நல்லா நடக்கல, உங்களுக்கு வயிறுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா அமையும். இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அடிக்கடி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குன்னா அதை ரிலீஃப் பண்றதுக்கும் இது வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க 1 டைம் 2 டைம்ஸ் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி பல விதங்கள்ல இந்த ஐஸ் தெரப்பி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உதாரணத்துக்கு சும்மா கூகுள்ல போயிட்டு வாட் ஹேப்பன் புட் ஐஸ் கியூப் இன் நெக் அப்படின்னு போட்டோம்னாலே இந்த தெரப்பியை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட ஃபெங் ஃபூ ஐஸ் தெரப்பி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வித் நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோல சொல்லாத டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் தெரப்பியை பத்தி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிரெக்னெண்டா இருக்கவங்க, பேஸ்மேக்கர் ஹெல்ப்போட இருக்கவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க இதை வந்து தவிர்க்கலாம். ஸோ மற்ற எல்லாரும் இதை வந்து நார்மலா இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுக்கு வேற எதுவும் தகவல்கள் தெரிஞ்சுனாலும் nextday360@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நான் அதை வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்க இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா அமையும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடயே பெல் ஐகான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.